ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லேருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். சிம்மத்தின் ராசிநாதன் சித்திரை மாதம்ன்றதுனால 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். தந்தை மகனுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதாவது பராபவ வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தோம்னா, அதாவது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் கேத்துவும் சமசப்தமத்தில் ராகுவும், எல்லா கிரகங்களும் இதற்குள்ளேயே இருக்குது. இது அதாவது இந்த ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கால சர்ப்பதோஷம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இது ஜாதகத்தை பொறுத்து தான் தோஷங்களை சொல்ல முடியுமே தவிர, இது பொதுவாக இது கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த கோச்சாரத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதும், இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, சுக்கிரனோடு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில்
10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கார். அதனால் வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா ஒரே வாரத்தில், அதாவது 20ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அரசாங்கம் அந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து ஆளுமை திறனில் இருக்கக்கூடியவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, கம்பெனியில் சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதம் மொத்தமே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய திறனும் சாதிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும். ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் சர்ஜரி போன்ற விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் முக்கியம். தவிர பார்த்தோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோட உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து தந்தையினுடைய இடம். சூரியனும் அங்கேயே இருக்கார். காரகன் அந்த இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. தந்தையோடு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இருப்பினும் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் மடப்பட்டு போகிறது. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4 17/4/2026 வரலமும். அது தவிர வந்து இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா 12/5 10/5 12/5 வரலும் இருக்கக்கூடிய 5/26 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அதிக லாபங்கள் வருவது சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் சார், அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வந்து நிறைய தொழில் நல்லபடியாக இருக்கும். லாபங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய்டார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலும் ஏற்றமாக இருக்கும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே தொழில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய லாபங்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனக்காரகனே வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பணம் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் சில நாட்கள் வந்து தள்ளி போடணும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பிராயச்சித்தம் இல்லை பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து அகத்திக்கீரை கட்டு வந்து பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களே ஏனால் உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமான் நாமக்கல்லில் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக கொடுக்கும்.